எப்படி விழுந்ததா ஆரம்பிக்கும் போது எபிரேயர் ஆசிரியர் நிறைய பேர் சொல்றாங்க பழைய ஏற்பாடு தேவையில்லை அப்படின்னு. புதிய உடன்படிக்கையில் வாழ்கிறோம், உண்மைதான். ஆனால் பழைய ஏற்பாடு அதை எடுத்து எபிரேயர் ஆசிரியர் ஒவ்வொரு வசனமா போதிக்கிறாரு. ஏன்னா பழைய ஏற்பாடின் சத்தியங்கள் ரொம்ப முக்கியம் என்று சொல்லி, அதனாலதான் ஆரம்பிக்கும் போதே சொல்றாரு, விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. ஆரம்பிக்கும் போதே சொல்றாரு, ஏற்கனவே சொல்லியிருக்க எரிகோ கோட்டையினுடைய மதில்கள் வானளாவின் அளவுகள் ரொம்ப உயரமானது. இரண்டாவது, அதனுடைய அகலம் ரோடு மாதிரி இருக்குமா, மேல ரதங்களை ரேஸ் விடுவாங்களாம், அந்த மாதிரி மதில் சுவர், எதுவும் இடிக்கல, எதுவும் குண்டு வச்சு தகர்க்கல. ஆனால் சொல்றாரு, 7 நாள் விசுவாசத்தினாலே நீங்கள் 7 நாள் சுற்றி வரும் பொழுது அது என்ன பண்ணும், விழும் என்று சொல்லி அங்கே சொல்லியிருக்கிறார். அப்ப நமக்கு ஒரு டவுட் பிசாசு உண்டாக்குவான். இவ்வளவு பெரிய உயரமா இருக்கிற சுவர், இவ்வளவு அகலமா ரதங்கள் போகக்கூடிய அளவுக்கு அகலமான ஒரு மதில் சுவர்கள் சும்மா சுத்தி வந்தா எப்படி விழும்? கட்டாயமா சும்மா சுத்தி வந்திருந்தா விழுந்திருக்காது. எதிலே விழுந்ததுன்னு சொல்றாரு, விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தன. அப்ப விசுவாசம் என்பது ஒரு அபார சக்தி இல்லையா? அந்த விசுவாசத்தை இப்படியாய் பயிற்சிக்கிறார் பாருங்க. ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ மனிதனுக்கும் பாருங்க, கானான் தேசத்திற்கு போவதற்கு தடையா இருக்கிற அந்த எரிகோ மதில், இந்த மதிலவ எப்படி பார்க்க சொல்றாரு அப்படின்றதான் இன்னைக்கு பார்க்கிறோம். நம்மளுடைய பார்வைகள், கண்ணோட்டம் எப்படி பார்க்கிறோம்? எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்குங்க, சபைக்கு வருங்க, ஆனால் ஒரு பிரச்சனை எப்படி பார்க்கிறோம், ஒரு தடை எப்படி பார்க்கிறோம், ஒரு வியாதி எப்படி பார்க்கிறோம், ஒரு பண பிரச்சனையை எப்படி பார்க்கிறோம், ஒரு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை நம்ம எப்படி பார்க்கிறோம், எந்த கண்களால் பார்க்கிறோம், அதை தான் இந்த எபிரேயர் ஆசிரியர் இங்கே போதிக்கிறாரு.